துலாம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து குரு நஷ்டம் தொடருமா சார்? இந்த அஷ்டமத்து குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப அஷ்டமத்துல தான் இருக்கார். இந்த அஷ்டமத்துல இருக்கிற குருவானப்பட்டவர் ஒரு இடத்துல இருந்து உங்களை வெளியே தள்ளிடுவாரு, ஒரு இடத்துல அவமானப்படுத்துவாரு, உங்களுடைய உறவுக்காரர்கள் உங்கள் நண்பர்கள் வெளியேறிடுவாங்க. அதாவது ஒண்ணு நீங்க வெளியேற்றப்படுவீங்க, இல்ல உங்களுக்கு பிடித்தமானவர்கள் வெளியேறி போவாங்க. அப்படி நஷ்டமான ஒரு சூழல் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த அஷ்டமத்து குருவானப்பட்டவர் 15/10/2024 வக்ரமாகும் போது சூப்பரா இருக்கும். உன்னை புரிஞ்சுக்காம நான் வெளியே தோர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க போக மாட்டீங்க. அந்த பிரிந்த உறவு கூட சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த அஷ்டமத்து குரு வக்ரமாகும் போது மிகப்பெரிய லாபத்தை 120 நாள் தந்துருவார். எப்பன்னா 15/10/2024 இருந்து 11/2/2025 வரை 120 நாள் லாபத்தை அள்ளி கொடுத்துருவார். திடீர் பண வரவு, திடீர்னு தங்கம் நகை சேர்வது, திடீர்னு பல்வேறு விஷயங்கள் லாபகரமா நடக்கிறது. டிசம்பர் ஜனவரி அப்படி இருக்கும், பட்டைய கலப்பும், ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா குரு வக்ர காலத்துல கொடுத்துருவார். குரு நேரடி பார்வையாக அஷ்டமத்து குருவாக இருந்து பல்வேறு இன்னல்களை தந்த குரு பகவான் இந்த வக்ர காலத்துல திடீர் பண வரவு அப்படின்னு ஒரு பணத்தை கொடுத்துருவாரு. அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி வேற யாராவது இந்த கமிஷன் தொழில இருப்பாங்க, இந்த கொடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல எல்லாம் துலா ராசிக்காரர்கள் இருப்பாங்க, வட்டி பிசினஸ், நீண்ட நாட்களாக வராத தொகை கூட வந்துடும். நீண்ட நாட்களாக ஒரு எக்கனாமிக்கலா பினான்சியலா ஒரு கேஸ் நடக்குது, அவங்க எனக்கு பணம் தரணும் ஒரு கேஸ் நடத்துனாங்கன்னா அதை கூட இப்ப திரும்பி வந்துடும். அந்த கேஸ் அவங்களுக்கு திருப்பி அந்த பணம் முடிஞ்சு, அந்த கேஸ் முடிஞ்சு பணம் வந்துடும். அந்த மாதிரிலாம் ஒரு லாபமான ஒரு நேரம். நீண்ட நாட்களாக வராத தொகை வருவது, நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த ஜோடி கூட சேர்ந்துறது, விவாகரத்து வரை சென்றிருந்த ஜோடி கூட திருப்பி சேர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த வக்ர காலத்துல துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலா ராசிக்காரர்கள் தான் இந்த 12 ராசியில் வக்ர காலத்தை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டிய ராசி எதுனா துலாம் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அஷ்டமத்து குரு. இந்த அஷ்டமத்து குரு பல இன்னல்களை தந்து கொண்டு இருக்கிறார். அதுல இருந்து அவங்க தப்பிச்சு வந்துருவாங்க அப்படின்னா அது அந்த வக்ர காலம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். கவலையப்படாதீங்க, ஒரு 3 மாசம் தான். அதுக்கப்புறம் வக்ர காலத்துல செம்மையா இருக்கும். அப்படி ஒரு யோகமான ஒரு நேரம் இந்த வக்ர காலம். இதை துலா ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கணும். துலா ராசிக்காரர்கள் மிக முக்கியமாக அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வக்ர காலத்தை வக்ர குரு கொடுக்கக்கூடிய பலனை முழுமையாக அடையணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா, திருச்சி மலைக்கோட்டை போயிடணும். மலைக்கோட்டையில் இருக்கிற தாயுமானவர் சன்னதி, இந்த தாயுமானவர் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயுமானவருக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து வணங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வக்ர காலத்தில் கொடுக்கக்கூடியதை முழுமையாக பெற்று அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அமையும் என்பதை புரிந்து கொள்ளணும்.